இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலையும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்கிறதை தெளிவாய் செய்கிறவர், காலத்தையும் நேரத்தையும் நிதானித்து செய்கிறவர். உலக தோற்றம் முதல் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சகலத்தையும் அதனதன் காலத்திலே சரியாய் செய்கிறவர். எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை உலகத்தின் எல்லா காரியங்களிலும் அப்படியே செய்வார். ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் அப்படியே செய்வார். உலக தோற்றம் முதல் நீங்க பாத்தீங்கன்னா சகலமும் அவருடைய திட்டத்தின்படி இருக்கிறது. உலக தோற்றம் சகலத்தையும் தேவனாகிய கர்த்தர் மகிமையாய் படைத்தார், தூதர்களையும் படைத்தார். அந்த தூதர்களில் ஒரு கூட்டம் வீழ்ச்சி அடைந்தது, அவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். அந்த சூழ்நிலையிலும் பூமியானது வெறுமையாய் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் பொறுமையாய் காத்திருந்தார். காலம் நிறைவேறுகிறது, தகுந்த காலம் வருகிறது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அங்கே தேவனாகிய கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தன்னுடைய வார்த்தையை அனுப்ப வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் என்பது தேவ மகிமை உண்டாயிற்று. அதன் பிறகு பூமியை சீரமைக்கிற ஒரு காலம் சீரமைத்தார். மனிதனை படைத்தார். மனிதனுக்கென்று சகலத்தையும் கர்த்தர் கொடுத்தார். சகலமும் அதன் காலத்திலே கொடுக்கப்பட்டது. பின்பு மனிதனுடைய வீழ்ச்சி, மனுஷனுடைய வீழ்ச்சியிலிருந்து அவனை தூக்கி எடுப்பதற்கு ஏற்ற காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானனை கர்த்தர் பிறக்க வைக்க வேண்டும். அதை குறித்து யோவான் ஸ்நானுடைய தகப்பனாய் இருக்கிற சகரியாவினருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. சகரியா அதை விசுவாசிக்க தடுமாறும் பொழுது, நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவனாய் இருக்கிறாளே என்று சொல்லி சகரியா அவிசுவாசத்தோடு பேசும் பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாமல் போனபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாய் இருப்பாய் என்றார். இதோ உன் மனைவி கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி அந்த யோவானுடைய பிறப்பை குறித்து அறிவித்த அந்த நேரத்தில் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. அப்போ தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை என்னது? தகுந்த காலத்தில் யோவான் பிறக்க வேண்டும். அப்போ தகுந்த காலத்தில் யோவான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார், இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தப்படுத்த. அதே போல தகுந்த காலத்திலே அதற்கு 6 மாதம் கழித்து இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே வருகிறது. இப்படி எல்லாம் தேவ திட்டத்தின்படி அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியங்களை கர்த்தர் சரியாய் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வளருகிறார், ஊழியத்தின் பாதையில வருகிறார். தன் முதலாவது அற்புதத்தை செய்வதற்கு காணாமல் கல்யாண வீட்டிலே வருகிறார். அங்கே இயேசு கிறிஸ்துவின் தாய் சொல்றாங்க, இங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயை எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, என தகுந்த நேரம் இன்னும் வரல. அப்ப அந்த தகுந்த நேரம் வரும் பொழுது அவராகவே வேலைக்காரரை கூப்பிடுகிறார், ஜாடிகளை தண்ணீரால் நிரப்ப சொல்லுகிறார். அங்கே திராட்சை ரசம் கிடைக்கிறது. எல்லாம் தகுந்த நேரம். இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களும் அவரை விசுவாசியாமல் அவரை பார்த்து பிரபலமாய் இருக்க விரும்புகிறவன் தன் அதிசயங்கள் அற்புதங்களை அவன் வெளியரங்கமாய் போய் செய்வான். நீரும் பண்டிகையில போய் உங்களுடைய அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி யோவான் 7ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அங்கே அவரை இகழ்வார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்வாரு, உங்களுக்கோ வேலை எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ எல்லாமே தகுந்த காலத்திலே அவருடைய வாழ்க்கையில நடக்கிறது. உலக தோற்றம் முதல் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தகுந்த காலத்தில் அந்தந்த காரியங்களை அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். சரி, இது வெளியே உலகத்துல நடக்கிறது. அதே போலதான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் ஒவ்வொன்றையும் தகுந்த காலத்திலே செய்கிறார். இந்த பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு
காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. எதுக்கெல்லாம் சமயம் காலம் இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஸ்டார்ட் பண்ற பாருங்க. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அப்ப பிறப்பதற்கென்று ஒரு காலம் இருந்தது. அந்த நாளிலே தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல வந்து பிறந்தோம். இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அன்றைக்குதான் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். அப்ப பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். ஒரு செடியை நடுவதற்குரிய காலம் ஒன்று உண்டு, நட்டதை பிடுங்குவதற்குரிய காலம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பு ஒரு காலத்திலே இந்த உலகத்திலே நமக்கு நியமிக்கப்பட்டது. அந்த நாளிலே நம்மை பிறக்க வைத்தார். இறப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே தான் நம்முடைய இறப்பு நடக்கும். அப்போ பிறப்பும் இறப்பும் தீர்மானிக்கப்பட்டது உண்டானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பிறப்பு தீர்மானிக்கப்பட்டது, இறப்பும் தீர்மானிக்கப்பட்டதுன்னா இடையில இருக்கிற எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காலங்களில் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் குறித்த காலத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். குறித்த காலத்திலே நாம் ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே நீங்கள் இந்த ஆன்லைன்ல லைவ்ல இருக்க வேண்டும் என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட காரியம். இது நீங்களும் அல்ல, நானும் அல்ல, யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது. இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த இடத்துல நீங்க லைவ்ல இருக்கணும், இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை துதிக்கணும் என்பது உலக தோற்றம் முதல் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, உலக தோற்றம் முதல் திட்டமிடப்பட்ட ஒன்று. அதுதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று நடந்ததும் தெய்வ திட்டத்தின்படிதான் நடந்திருக்கிறது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதும் தெய்வ திட்டத்தின்படிதான் நடக்கிறது. இப்படித்தான் நாளைக்கும் நடக்கும். இந்த வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் தீர்மானித்ததும் திட்டமிட்டதும் நேர்த்தியாய் நடக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று யோபு சொல்லுகிறார். ஆகினாலே நல்ல கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் அவர்தான், திட்டமிடுகிறவர் அவர்தான். அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர் கர்த்தர் தான். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறவர் கர்த்தர் தான். ஆகையால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது. இது நடக்குமா நடக்காதா என்று நீங்கள் தயங்க வேண்டியது கிடையாது. நீங்க நினைக்கிறதுனால ஒண்ணு நடக்க போறது கிடையாது. ஆண்டவர் தீர்மானிக்கிறபடியே நடக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அதெல்லாம் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில வந்து நடக்கும். எதை உங்கள் வாழ்க்கையில எப்பொழுது செய்ய வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறாரோ அந்தந்த காரியங்கள் அந்தந்த நேரத்தில் சரியாய் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். யாரும் அதை தடுக்க முடியாது, யாரும் அதை மாற்ற முடியாது, யாரும் அதை எந்த விஷயத்திலும் கர்த்தர் தள்ளி வைக்க முடியாது. தகுந்த காலத்துல நிறைவேற வேண்டிய காரியங்கள் தகுந்த காலத்துல நிறைவேறும். அதற்கு தடையாக சகரியா பேச நினைத்தாலும் அதையும் கர்த்தர் வாயை அடைத்து தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய வார்த்தைகளை தகுந்த காலத்தில் நிறைவேற்றிய முடிப்பார். ஆகையால் நல்ல கவனிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் நமக்கென்று தீர்மானித்தவைகள் இருக்கிறது, திட்டமிட்டவைகள் இருக்கிறது. அந்த தீர்மானித்தவைகளும் திட்டமிட்டவைகளும் எப்பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்பதும் ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த காரியங்கள் அப்படித்தான் ஆண்டவர் தீர்மானித்தபடி உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. அதனால கவலைப்படக்கூடாது. ஐயோ நடக்குமா நடக்காதா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் கவலை. ஐயோ இது நமக்கு இன்னைக்கு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வாய்க்குமா வாய்க்காதா, இதுதான் நிறைய பேருக்கு கவலை. ஏன் இந்த கவலை? கர்த்தர் தீர்மானிக்கிறார், கர்த்தர் திட்டமிடுகிறார், கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இதுல ஏன் கவலைப்பட்டு இருக்கணும் இல்லையா? கர்த்தரே தீர்மானிக்கிறார், கர்த்தரே திட்டமிடுகிறார், கர்த்தரே நிறைவேற்றுகிறார். இது நடக்குமா நடக்காதான்னு எதுக்கு நம்ம கவலைப்படணும்? ஆண்டவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது, நடக்கும், அவ்வளவுதான். ஆண்டவர் ஒன்றை தீர்மானித்திருந்தாலும் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, நடக்கும், அவ்வளவுதான். கர்த்தர் செய்வார். இதுல வந்து யோசிக்கிறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கவலைப்படுகிறதுனால தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுகிறவன் யாருன்னு கேட்டார் இல்லையா? அப்ப கவலையை பட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். அப்ப பிறப்பு தீர்மானிக்கப்பட்டபடியே நம்முடைய வாழ்க்கையில சம்பவித்தது, இறப்பு தீர்மானிக்கப்பட்டபடியே அந்த நாளிலே தான் சம்பவிக்கும். இடையில வருகிற அத்தனை காரியங்களும் கர்த்தர் தீர்மானித்தபடிதான் நம்ம வாழ்க்கையில நடக்குமே தவிர எதுவும் தானாய் தற்செயலாய் நடப்பது இல்லை. இன்னைக்கு நமக்கு செய்யும்படி கர்த்தர் தீர்மானித்திருக்கிறதெல்லாம் இன்றைக்கே நமக்கு செய்யப்படும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கும்படி கர்த்தர் தீர்மானித்திருக்கிற அத்தனை காரியங்களும் இன்றைக்கே உங்களுக்கு கொடுக்கப்படும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
தடுமாற வேண்டியது அவசியம் கிடையாது. என் ஆண்டவர் எனக்கு எதை தீர்மானித்து இருக்கிறாரோ அதை நேர்த்தியாய் நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்கணும். கர்த்தருக்கு சித்தம் எதுவோ அதெல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு சித்தம் எது இல்லையோ அதை நடக்காதபடி கர்த்தரை தடுத்து போடுவார். நம்ம பிரயாசப்பட்டாலும் அது நடக்காது. ஆனா தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாலே போதும். அது கண்டிப்பாய் அழகாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கு முழுவதுமாய் விட்டு கொடுத்தரணும். நம்ம குறுக்கே நிக்க கூடாது. இது செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல போராடிட்டு இருக்கக்கூடாது. இது செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தரிடத்துல போராடிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே இதை தாரும் என்றும் போராடிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லியும் போராடிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு சில விஷயத்துல சிலர் ஆண்டவரே இது வேணும், இது வேணும், இது வேணும்னு போராடிட்டு இருப்பாங்க. சிலர் ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்னு போராடிட்டு இருப்பாங்க. ரெண்டையுமே செய்யாதீங்க. உங்களுக்கு எது தேவை என்பது அவருக்கு தெரியும். எதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர், அருமையாய் நடத்துகிறவர். நமக்கு நடுவிலே அவர் இருக்கின்றார். ஆகையால் நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இதுதான் நம்ம மனசுல இருக்கணும். என் ஆண்டவர் சகலத்தையும் என் வாழ்க்கையிலே அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவராக எனக்கு நடுவில் இருக்கிறார். ஆகினால் அவர் செய்ய நினைக்கிறபடியே என் வாழ்க்கையில் சகலமும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் நடக்கும். இதை யாரும் மாற்ற முடியாது. என் ஆண்டவர் தீர்மானித்ததுதான். அவர் திட்டமிட்டதுதான். அவர் நடக்க செய்வது நடக்க போகிறது தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆகியனால தெய்வ பிள்ளைகள் ஃப்ரீயா இருங்க. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருங்க. விசுவாசத்தோடு இருங்க. சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் செய்ய நினைக்கிறதை கர்த்தர் கரெக்டா உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து இருக்கிறாரோ அது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சம்பவிக்கும். மகிமையாய் கர்த்தரை துதித்து சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இந்த நல்ல காலை வேளையிலும் எங்கள் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நீங்க தீர்மானித்ததும் திட்டமிட்டதும் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மை துதிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல யாரும் தானாகவோ தற்செயலாகவோ இது லைவ்ல இல்ல அப்பா. எல்லாரும் தெய்வ திட்டத்தின்படி எங்களை கொண்டு உம்மை துதிக்க வச்சீங்க. உம்முடைய சமூகத்துல வச்சிருக்கிறீங்க. அதே போல் அடுத்தடுத்து இந்த நாளிலே எங்களுக்கு என்று நீங்க தீர்மானித்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாய் நிறைவேற பண்ண போகிறதற்காக சோத்திரம், 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 சோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு சோத்திரம். நன்றி, நன்றி அப்பா, உமக்கு சோத்திரம். உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உண்மையே நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. வழி நடத்துங்க அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரை. காத்துக் கொள்ளுங்கள். சோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.